ஆரி ஒர்க் பண்ணும்போது டிசைன் நான் சூப்பரா பண்ணேன் பட் எனக்கு ஃபினிஷிங்கே வரல அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம வந்து ஃப்ரேம்ல கிளாத் ஃபிட் பண்ணும்போது நல்லா டைட்டா ஃபிட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க டைட்டா ஃபிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் ஃபினிஷிங்கே வராது. எந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நான் இதை வந்து சுண்டி பாக்குறேன், நல்லா சத்தம் வருது. கையை வச்சு அமுக்கணும் அப்படின்னா உள்ள இறங்கக்கூடாது, குழியா இறங்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா டைட்டா இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்கா இருக்கும். ஃப்ரேம்ல வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கு, இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்க நல்லா டைட் மேக்ஸிமம் டைட் பண்ணிருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா கிளாத் வந்து லூஸ் ஆகவே ஆகாது. ரெண்டாவது, கிளாத்தை வந்து இந்த மாதிரி நீங்க வந்து இன்ச் பை இன்ச் வரிசையா டைட் பண்ணுங்க, நல்லா டைட் பண்ணுங்க, எல்லா இடத்துலயும் டைட் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரூல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படியே இங்க வரலும் டைட் கொடுங்க. இதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட்டடா ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நல்லா ஃபிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஃப்ரேம், எப்படி டைட் பண்ணாலும் டைட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க ஃப்ரேம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து ஃப்ரேமை வேற ஃப்ரேம் புதுசா வாங்கிட்டு நீங்க இந்த மாதிரி நான் சொன்ன இந்த 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணி டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் நல்லா டைட் ஆயிரும்.